அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேமாமா வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின இன்னொரு அழகான 2 லீலைகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஹேமாமாவுடைய கணவர் சந்தீப் பிறந்த நாளுக்கும் அவங்களுடைய மகள் ஆஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது மகள் அவங்களுடைய பிறந்த நாளுக்கும் பாபா பரிசு கொடுத்திருக்கிறாரு. அது எப்படி அவங்க கிட்ட கிடைச்சது, பாபா நிகழ்த்தின அந்த லீலை என்ன, அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன அப்படின்றத தான் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஹேமாமா மேலும் இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாபா எங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய அந்த லீலைகள் அந்த அற்புதங்களால தான் எங்களுக்கு அவர் மேலே பக்தி இன்னும் அதிகமாகுது, எங்களுடைய பக்தி இன்னும் ரெட்டிப்பு மடங்காகுது, பாபாவுடைய வழியில் நாம் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு ஏற்படுது. நாம் அவரை மகிழ்விக்கிறோம், அவரும் நம்மளுக்கு மகிழ்விக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்போட அவரும் எங்கள் மேலே அன்பை செலுத்துறாரு அப்படின்றத நாங்களும் எங்கள் குடும்பமும் நம்புகிறோம் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க கணவர் சந்தீப் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அந்த லீலையை பார்க்கலாம். ஹேமாமாவுடைய கணவர் சந்தீப் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானவர், அதே மாதிரி கருணை நிறைஞ்சவர். அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அளவற்ற அன்பு எல்லார் மேலேயுமே இருக்கக்கூடியவர் தான் ஹேமாமாவுடைய கணவர். வாழ்க்கையில் அவருக்கு பெரிய ஆசைகள் எதுவுமே கிடையாது. குடும்பத்தை அமைதியாக நடத்தணும், திருப்தியான ஒரு வாழ்க்கை என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தியாக வாழக்கூடியவர் தான் சந்தீப். அதே மாதிரி ஹேமாமாவும் அவங்க குடும்பத்தினரும் இன்னும் சில பேரும் எங்கேயாவது போய் சேவை செய்ய போகிறாங்கன்னா அங்கே மற்றவங்க படுற கஷ்டம், அவங்க படுற துன்பம் அதெல்லாம் பார்த்து முதல்ல கண்கலங்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தீப்புன்றவர் தான். இவங்க சேவை செய்ய போகிறாங்க இல்லையா, அந்த குழுவில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹேமாமாவுடைய கணவர் சந்தீப்பை ரொம்ப இவர்கிட்ட கருணை நிரம்பி வழியுது அப்படின்றத சொல்லுவாங்களாம். எல்லாருக்கும் ஒரு உதவினா ஓடுறாரு, உடனே செய்கிறாரு, கண் கலங்குறாரு அப்படின்னு சொல்லி ஹேமாமாவுடைய கணவரை பற்றி அந்த குழுவில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் இந்த சந்தீப்புன்றவர். பாபா அவருக்குள் ஊற்றிய ஒரு மிகப்பெரிய வரம் கருணை அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பாபாவை கும்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபாவை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் அவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டரில் அவங்களுடைய அன்பில் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் இருக்கும். நமக்கும் அப்படி தான் இருக்கும். அதே தான் அந்த சந்தீப்புன்றவருக்கு பாபா கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்னன்னா அந்த கருணைன்றத பாபா அவருக்கு ஒரு வரமாக கொடுத்தாரு அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. ஹேமாமாவுடைய கணவர் சந்தீப் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். அதாவது இவங்க பணம் தரணும், இவங்க எனக்கு இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லி எந்த மனுஷங்க கிட்டேயுமே அவர் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கிட்டது கிடையாது. ஆனால் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா கிட்டேருந்து ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா, பாபா மேலே தான் அவருக்கு ரொம்ப அன்பு பக்தி எல்லாமே. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு சின்ன பொருள் கிடைச்சாலும் சரி அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா மட்டும்தான். பாபா பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. தானாகவே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பூஜை ரூமில் சில பொருட்கள் அந்த உதி கொட்டுறது, மஞ்சளில் அவர் நடந்து போகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய வாட்டி இவங்க குடும்பத்தில் நடந்திருக்குது. அதனால பாபா ஏதாவது தந்தா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ஆசை மட்டும் இவருக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்தது. அவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாபா அவருக்கு ஒரு சிவ குடும்ப சிலையை கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. சிவனுடைய ஃபேமிலி இருக்கும் இல்லையா, அந்த சிலையை பாபா இவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. எப்படி கொடுத்தாரு அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். பாபா கொடுத்த அந்த சிலை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் அழகாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. அதை பாபா எப்படி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேமாமாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 3:30 மணிக்கு பாபாவுக்கு ஆரத்தி காட்டக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அதை அவங்க பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மழை பெஞ்சாலும் சரி, உடல் சோர்வாக இருந்தாலும் சரி, அந்த ஆரத்தி காட்டுறதை அவங்க நிறுத்தினதே கிடையாது. அந்த மாதிரி தினசரி ஹேமாமா ஆரத்தி காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்க கணவர் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹேமாமா ஆரத்தி காட்டும்போது பாபா அந்த இடத்துல வந்துட்டாரு அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி அவங்க பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா தானாகவே ஒரு சிகப்பு துணி, அதுக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் தானாகவே வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே வீணா குப்தா அதில் பார்த்துருந்தோம். அவங்க பூஜை ரூமில் நின்று கிட்னி ஃபெயிலியரான ஒரு பையனுக்காக வேண்டியிருப்பாங்க. 50,000 ரூபாய் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே தானாக பூஜை ரூமில் 50,000 ரூபாய் பணம் வந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹேமாமா வீட்டு பூஜை ரூம்லேயும் தானாகவே ஒரு சிகப்பு கலர் துணியில் மூடப்பட்ட ஒரு பொருள் இருந்திருக்குது. ஹேமாமா அதை பார்த்துட்டாங்க. அது சிவ குடும்ப சிலை, அதாவது சிவபெருமான் குடும்பத்தோடு இருப்பார் இல்லையா, அந்த ஒரு சிலை. அந்த சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் இருந்திருக்குது.
இப்போ ஹேமாமா வந்து அவங்க கணவர் சந்தீப்பை வந்து உள்ளேருந்து கூப்பிட்டுட்டு வராங்க. வாங்க, பாபா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் அவர் நிற்கிறாரு. ஆனால் அந்த சிகப்பு துணியோ அதில் இருக்க பரிசையோ வந்து அவர் பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. பாபாவுடைய சிலையை மட்டும் பார்த்துட்டு கை கூப்பி பாபா முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி விழுந்து வணங்கிட்டு அவருடைய பெட்ரூம்க்கு போயிடுறாரு. ஹேமாமாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அப்புறம் அவரை சர்ப்ரைஸ் பண்ணலாம், இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. அவருடைய பெட்ரூம்க்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தலைக்காணி இருக்கு இல்லையா, அந்த தலைக்காணி ஃபுல்லாக வந்து ரோஸ் பெட்டல்ஸ், அவர் படுக்கிற அந்த இடம் ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ் தானாகவே வந்திருக்குது அவங்க வீட்டில். அதுக்கப்புறம் ஹேமாமா பாபா கொடுத்த அந்த பரிசை எடுத்துகிட்டு வந்து பெட்ரூமில் அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இது பாபா உங்களுக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஹேமாமா அவர்கிட்ட சந்தோஷமாக கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள்லாம் கலங்குது. பாபா, நீங்கள் என்னுடைய நாளையே வந்து ரொம்ப அழகாக்கிட்டீங்க, நீங்கள் மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹேமாமாவுடைய கணவர் சந்தீப் வந்து பாபா கிட்ட மனசார வேண்டியிருக்கிறாரு. ஹேமாமாவுடைய கணவர் சந்தீப் வந்து பாபா கிட்ட என்ன வேண்டுவாரான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அனுபவத்துக்காக பக்தி செய்யலை, நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருளெல்லாம் தருவீங்க, இந்த மாதிரி அதிசயத்தெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்துவீங்கன்றதுக்காக மட்டும் நாங்கள் வந்து உங்கள் மேலே பக்தி செலுத்தலை பாபா. எங்களுடைய பக்தி வந்து ஆசை அடிப்படையில் இல்லை, இந்த ஆசையெல்லாம் பாபா நிறைவேற்றுவார், இந்த பொருளெல்லாம் எங்களுக்கு தருவார் அப்படின்றதுக்காக நாங்கள் உங்களை கும்பிடல. நீங்கள் எங்களுடைய தந்தை, நீங்கள் எப்படிப்பட்ட வடிவில் நீங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு தரீங்களோ அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய அருள் வந்து எப்போவுமே எங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் ஹேமாமாவுக்கும் அவங்க கணவருக்குமான ஒரு மனநிலை. ஹேமாமாவுடைய கணவர் வந்து அடிக்கடி என்ன வேண்டிப்பாரான்னு பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட, உங்களுடைய கைகள் என் தலை மீது எப்போதும் இருக்கட்டும் அப்படின்றத வேண்டுவாராம். அதாவது உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் பாபா, அதுதான் எனக்கு முக்கியம், நீங்கள் தரக்கூடிய இந்த அனுபவமோ இல்லை இந்த பொருளோ கிடையாது அப்படின்றத ஹேமாமாவுடைய கணவர் அடிக்கடி வேண்டுவாராம். பாபாவுடைய பக்தியில மிக மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பை கொடுக்கறதும் அன்பை பெறதும் தான். இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிறந்த நாள், திருமண நாள், அந்த மாதிரி எந்த விசேஷ தினங்களாக இருந்தாலும் சரி எல்லார் வீட்லேயும் வந்து கொண்டாடுவாங்க இல்லையா, கேக் வெட்டுறது, அப்புறம் வந்து நிறைய அந்த பார்ட்டிஸ் போகிறது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த திருமண நாளாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, பாபாவை வச்சு தான் துவங்கி பாபாவை வச்சு தான் வந்து முடியும். எங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா பாபா சொன்ன அந்த சேவை. அந்த நாளில் இவங்க எங்கேயாவது போய் ஏழை மக்களுக்கு, அப்புறம் தொழுநோயாளிகளுக்கு, அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இவங்களுடைய பிறந்த நாள், இவங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு சேவை செய்வாங்களாம். எதனாலனா யாருக்காவது நம்ம அந்த நாளில் சேவை செஞ்சு அவங்க தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஆசீர்வாதத்துக்கு சமமானது அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அதனால எப்போ பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் எந்த விசேஷ தினங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் அந்த நாளில் போய் யாருக்காவது சேவை செஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பாபாவுடைய ஆசீர்வாதமாக பெறுவோம் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சேவை செய்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட சேவையை வந்து கொடுக்குறாங்க. அதில் வளர்ச்சியை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பாபா தான். நாங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சரணாகதி செஞ்சுட்டு நாங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றத ஹேமாமா சொல்லி அவங்க கணவர் சந்தீப் வாழ்க்கையில் நடந்த இந்த லீலையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா அவங்க இரண்டாவது மகள் ஆஸ்தா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின ஒரு லீலையை பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிற இந்த லீலை பார்த்தீங்கன்னா ஷிரடியில் நடந்திருக்குது. இவங்க எப்போ ஷிரடிக்கு போனாலும் சரி பாபா பயணம் செய்த இடங்களான அந்த ரஹத்தா, நீம்கான், ரூயி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துக்குமே தவறாமல் போவாங்களாம். இப்போ பாபா வந்து சமாதி ஆகிருக்கிறது ஷிரடியில் இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் தான் இதெல்லாம். ரஹத்தா, நீம்கான் இதெல்லாம் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள். அந்த இடங்களுக்கெல்லாம் பாபாவுடைய பாதம் பட்ட, பாபா நடந்த அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்குறது வந்து ஹேமாமாவுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் ஒரு வழக்கம். அந்த இடங்களில் இன்னும் வந்து தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்குது அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். பாபாவுடைய சக்தியும் அந்த அதிர்வலையும் அந்த எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்குது அப்படின்றத நாங்கள் முழுசாக நம்புகிறோம். அதனால ஷிரடிக்கு போகும்போதெல்லாம் அவர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் சென்றாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து ஹேமாமாவுக்கு இருக்குது. இவங்களுடைய பொண்ணு ஆஸ்தாவுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 வருது. அந்த நாளில் அவங்க ஷிரடியில் இருந்திருக்கிறாங்க.
அப்போ ஷிரடியில் இருக்கக்கூடிய சுற்றியுள்ள எல்லா இடங்களுக்கும் ஹேமாமா போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரஹத்தா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு பஞ்சமுக விநாயகர் கோவில் வந்து இருக்குது. அந்த கோவில் வந்து ஹேமாமாவுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்போ ஷிரடிக்கு போனாலும் அந்த கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சமுக விநாயகர் சிலையை வந்து அவங்க வழிபடுவாங்க. அந்த சிலை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தனித்துவமாக வித்தியாசமாக வந்து அந்த சிலை இருக்கும். இவங்களுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா ஆஸ்தா, அந்த சிலையை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பிறந்த நாள் அன்னைக்கு, இந்த சிலை பாருங்க, இந்த விநாயகர் வந்து எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரையே வந்து பார்த்துக்கிட்டே நின்றுருக்குறாங்க. பாபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் குழந்தைகள் மேலே அளவில்லாத ஒரு அன்பு கொண்டவர். பாபாவை நேசிச்சா அவருடைய ஆசிர்வாதம் அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் நம்மளுக்கு ஏதாவது தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ஹேமாமாவுடைய சின்ன பொண்ணுக்கும் இருந்திருக்குது. ஹேமாமா அங்கே ஷிரடியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 நாட்களாக அவங்களுடைய பொண்ணு ஆஸ்தா பாபா எனக்கு ஏதாவது பரிசு தருவாரா, என்னுடைய பிறந்த நாள் வருதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக தருவார் அப்படின்றதையும் ஹேமாமா வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க அந்த விநாயகர் கோவிலுக்கெலாம் போயிட்டு விநாயகர்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹேமாமாவுடைய மகள் ஆஸ்தா இருக்காங்களே, அவங்க வந்து மறுபடியும் அவங்க அம்மா ஹேமாமா கிட்ட கேட்குறாங்க, அம்மா பாபா வந்து அப்பாவுக்கும் பரிசு தந்தார், அக்காவுக்கும் பரிசு தந்தார் பிறந்த நாள் அன்னைக்கு, இன்னைக்கு ஏன் பிறந்த நாள், எனக்கு ஏதாவது பரிசு தருவாரா அப்படின்னு சொல்லி ஹேமாமா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட பொண்ணு இந்த மாதிரி ஹேமாமா கிட்ட கேட்கும்போது ஹேமாமா வந்து என்ன கேட்பாங்களான்னா, நீ ஏன் பாபா கிட்ட இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய பொண்ணு ஆஸ்தா வந்து, அதாம்மா நீங்கள்லாம் கேட்டால் தராருல, அப்போ நானும் கேட்டால் பாபா தராமலா இருப்பார் அப்படின்னு சொல்லி ஹேமாமாவுடைய பொண்ணு வந்து ஒரு மழலை ததும்ப அவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. ரஹத்தா அப்படின்ற இடத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான மரம் இருக்குது. அந்த மரம் பார்த்தீங்கன்னா பாபா காலத்துலேருந்தே அந்த மரம் வந்து இருக்குது. பாபா வந்து குஷால் சந்த் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே தான் நின்றுட்டு இருப்பாராம். எப்பயுமே வந்து அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் வந்து பாபா அங்கே அமர்ந்துட்டு போவாராம். அந்த மரத்தை வலம் வந்து கையில் 3 இலைகளை வச்சு வணங்குறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோடைய முக்கியத்துவம் தெரியாது, இது எவ்வளோ தெய்வீகமான மரம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சிலர் பாபாவை மட்டும் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்புறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த மரம் வந்து ஒரு தெய்வீகமான மரம், எல்லாருமே தரிசிக்க வேண்டிய ஒரு இடம், பாபா காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மரம். ஹேமாமாவுடைய நம்பிக்கை என்னன்னா, பாபா வாழ்ந்த இடங்கள், அமர்ந்த இடங்கள், அவர் நின்ன மரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போனால் அங்கேயும் போகணும் அப்படின்றது தான் ஹேமாமா இதிலிருந்து சொல்ல வராங்க. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பாபா தரக்கூடிய பிரசாதங்களாக இருந்தாலும் சரி, அவர் ஏதாவது கிஃப்டாக தராரு அப்படின்னாலும் சரி, ஹேமாமா மூலமாக தான் அது மற்றவங்களுக்கு வந்து போய் சேரும். அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பொண்ணு ஆஸ்தாவுக்கு பாபா ஷிரடியில் இவங்களுக்கு வந்து தானாகவே ஒரு சிகப்பு துணியில் எப்படி அவங்க கணவருக்கு வந்து ஒரு பரிசு பொருள் தானாக வந்ததோ அதே மாதிரி ஒரு துணி வந்து தானாகவே அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கிடச்சிருக்குது. ஒரு கிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு வந்து பாபா கொடுத்துருக்கிறாரு. உள்ளுணர்வுலையும் சொல்லியிருக்கிறாரு, இதை வந்து உன்னுடைய மகள் ஆஸ்தாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லி. அந்த சிவப்பு துணியில் மூடப்பட்ட அந்த கிஃப்டை பார்த்தீங்கன்னா ஹேமாமாவும் பார்க்காம அவங்களுடைய மகள் ஆஸ்தாவுக்கு கொண்டுட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. இது வந்து உனக்கு பாபா கொடுத்தது அப்படின்ட்டு ஆஸ்தா கிட்ட கொடுக்குறாங்க. என்னன்னா அவங்களுடைய பொண்ணு முகம் வந்து அந்த கிஃப்டை பார்க்குறப்ப எப்படி மாறுது அப்படின்றதெல்லாம் ஆர்வமாக ஹேமாமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு பொறுமையாக அந்த சிகப்பு துணியை வந்து திறந்து பார்க்குறாங்க. அதை திறந்து பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஹேமாமாவும் சரி அவங்க பொண்ணும் வந்து ரொம்ப ஆச்சரியத்தில் உறைஞ்சி போகிறாங்க. அப்படி என்ன கிஃப்ட் வந்து பாபா கொடுத்துருக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் சிலையை வந்து பாபா அவங்க பொண்ணு ஆஸ்தாவுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு. என்னன்னா பாபாவுக்கு நம்ம மனசில் நினைக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அவங்க ரெஹத்தால இருக்கக்கூடிய அந்த பஞ்சமுக விநாயகர் கோவிலுக்கு அவங்க பொண்ணோட போகும்போது அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சிலையை பார்த்துட்டு இவர் எவ்வளோ அழகாக இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் நின்று சிலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு எந்த விநாயகர் சிலையை பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களோ அதையே வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு கிஃப்டாக வந்து பாபா அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்குறாரு. ஹேமாமா கடைசியாக இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாபா அன்பிற்கும் பக்திக்கும் மட்டுமே கட்டுப்படக்கூடியவர். பெரியவங்களுடைய நம்பிக்கையும் குழந்தைகளுடைய தூய்மையான அன்பும் தான் இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் காரணம். அவங்களுடைய பெரியவர்கள், அவங்களுடைய முன்னோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பண்ண புண்ணியமும் என்னுடைய பசங்களுடைய அந்த தூய்மையான அன்பும் தான் இந்த மாதிரி பாபாவுடைய அதிசயங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்துது அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க.
நம்ம அனைவருடைய பக்தியும் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கணும், பாபாவுடைய ஆசி எப்போதும் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பேட்டியை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஹேமாமா கணவர் சந்தீப்புக்கும் அவங்க மகள் ஆஸ்தாவுக்கு பாபா கொடுத்த ஒரு அழகான பரிசு பொருளை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையும் அதிசயத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.